தாவேகாவில் வெடித்த உட்கட்சி பூசல். 2 பெண் அமைச்சர்களின் ஈகோ யுத்தம். விஜய் கொடுத்த எச்சரிக்கை. தமிழக வெற்றி கழகத்தில் 2 பெண் அமைச்சர்களுக்கு இடையே வெடித்துள்ளதாக கூறப்படும் அதிகார போட்டி இப்ப கட்சிக்குள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதா தகவல் வெளியாக இருக்கு. இந்த விவகாரம் முதல்வர் விஜயின் கவனத்திற்கே சென்றதாகவும் சம்பந்தப்பட்ட அமைச்சர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுது. இந்த சர்ச்சையின் முழு பின்னணி என்ன என்பதை பற்றி ஜெம் தொலைக்காட்சியில் விரிவாக பார்க்கலாம். முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. தமிழக வெற்றி கழகத்தில் வெளியில் தெரியாத அளவுக்கு கடுமையான உட்கட்சி பூசல் நிலவி வருவதா அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுது. வெளிப்படையாக அனைத்து சுமூகமாக இருப்பது போல் தோன்றினாலும் கட்சிக்குள் அதிருப்தி மட்டும் இல்லாமல் கருத்து வேறுபாடுகள் தீவிரமடைந்து வருவதா சொல்லப்படுது. குறிப்பாக சொல்லப்போனால் தமிழக தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனாவுக்கும் சமூக நலத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரிக்கும் இடையே நீடித்து வரும் மோதலும் பனிப்போரும் இப்ப தாவேக அமைச்சர்கள் மத்தியில் முக்கிய பேசு பொருளாக மாறியுள்ளதா தகவல் வெளியாகி இருக்கு. தென் மாவட்டங்களைச் சேர்ந்த இந்த 2 பெண் அமைச்சர்களுக்கு இடையே நீடித்து வரக்கூடிய ஈகோ மோதல் கட்சி தலைமை கவனத்திற்கு சென்றுள்ளதா அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுது. இந்த விவகாரம் விஜய் வரை எடுத்து செல்லப்பட்டதாகவும் அதனால அவர் அதிருப்தி அடைந்துள்ளதாகவும் சொல்லப்படுது. விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த அமைச்சர்கள் என்பதால மாவட்டத்தில் யாருடைய செல்வாக்கு அதிகம் அப்படிங்கிற போட்டி இருவருக்கும் ஏற்பட்டுள்ளதா தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஒருவரின் ஆதிக்கத்தை மற்றொருவர் குறைக்கும் வகையில் அரசியல் நகர்வுகளை மேற்கொண்டு வருவதாகவும் மாவட்டத்தின் முக்கிய அதிகார மையமாக உருவெடுப்பதற்காக இருவரும் மாறி மாறி வியூகங்களை வகுத்து வருவதாகவும் அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுது. அரசு நிகழ்ச்சிகளுக்கு யாரை முதலில் அழைக்க வேண்டும், யாருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், அரசு விழாக்களுக்காக ஒட்டப்படும் போஸ்டர்களில் யாருடைய பெயர் முதலில் பெரிய எழுத்தில் வர வேண்டும், கட்சியில் யார் சீனியர் யார் ஜூனியர் அப்படிங்கிற போட்டியே இந்த 2 பெண் அமைச்சர்களுக்கும் இடையே ஓடிக்கொண்டிருப்பதா சொல்லப்படுது. இந்த ஈகோ மோதலால விருதுநகர் மாவட்ட அதிகாரிகளும் தாவேகா நிர்வாகிகளும் யாரை அனுசரிப்பது அப்படிங்கிற குழப்பத்தில் சிக்கி தவிப்பதாகவும் இரு தரப்பினரையும் சமாளிக்க முடியாமல் இடியாப்ப சிக்கலில் மாட்டிக்கொண்டிருப்பதாகவும் அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுது. வெளியில் எல்லா சுமூகமாக இருப்பது போன்ற தோற்றத்தை உருவாக்க இரு அமைச்சர்களும் முயற்சி செய்து வருவதா கூறப்படுது. அதன் ஒரு பகுதியாக தான் சமீபத்தில் இருவரும் இணைந்து எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படமும் வெளியிடப்பட்டிருந்துச்சு. ஆனால் அது வெறும் வெளிப்புற தோற்றம் மட்டுமே அப்படின்னும் இருவருக்கும் இடையிலான கருத்து வேறுபாடு மக்கள் நினைப்பதை விட தீவிரமாக இருப்பதாகவும் அவர்களுக்கு நெருக்கமான வட்டாரங்கள் சொல்றாங்க. இந்த விவகாரம் குறித்து மாநில உளவுத்துறையினர் முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளதாகவும் சொல்லப்படுது. பெண் அமைச்சர்களுக்கு இடையிலான ஈகோ மோதல் எல்லை மீறி செல்வதுடன் அது அரசின் நற்பெயரையும் பாதிக்கும் நிலையை உருவாக்கி வருவதால உடனடியாக தலையிட்டு சுமூக தீர்வு காண வேண்டும் அப்படின்னு அறிவுறுத்தி உள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுது. இதுக்கப்புறமா இந்த விவகாரம் குறித்து அமைச்சர் புஷி ஆனந்திடம் முதல்வர் விஜய் பேசியதாக அரசியல் வட்டாரங்களில் சொல்லப்படுது. அப்பதான் இருவரிடமும் பேசி அமைதியாக இருக்க சொல்லுங்கள், தென் மாவட்ட அமைச்சர்களிடம் என்ன நடக்கிறது என்பதை கவனியுங்கள், 2 பெண் அமைச்சர்களும் நடந்து கொள்ளும் விதம் சரியாக இல்லை, தேவையற்ற ஈகோ அரசுக்கும் கட்சிக்கும் நல்லதல்ல, இது போன்ற செயல்பாடுகளை தவிர்க்கும்படி எச்சரிக்கையாக தெரிவியுங்கள் அப்படின்னு அறிவுறுத்தியதா தகவல் வெளியாகி இருக்கு. இந்த விவகாரத்தில் மேலும் ஒரு முக்கிய அம்சம் இருப்பதா கட்சி வட்டாரங்கள் சொல்றாங்க. சமூக நலத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரியை அமைச்சராக நியமிக்கப்படுவதற்கு அமைச்சர் புஷி ஆனந்த் பரிந்துரை செய்ததாகவும் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனாவை அமைச்சர் பதவிக்கு ஆதவர்ஜுனா பரிந்துரை செய்ததாகவும் தாவேகா மூத்த நிர்வாகிகள் மத்தியில் பேசப்பட்டு வருவதா தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த சூழல்ல 2 பெண் அமைச்சர்களின் செயல்பாடு குறித்து முதல்வர் விஜய் எச்சரிக்கை விடுக்குமாறு உத்தரவிட்டதா கூறப்படும் தகவலை இப்ப அமைச்சர்கள் மட்டும் இல்லாம கட்சி நிர்வாகிகள் மத்தியில் பரபரப்பாக பேசப்பட்டு வருவதா அரசியல் வட்டாரங்களில் சொல்லப்படுது.
இது போன்ற நிறைய அரசியல் செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள். பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடித் தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.